எல்லாம் வல்ல ஐயருடைய பாதாரவிந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய தினம் இந்த மகர மண்டல காலத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் வருகின்ற இந்த விசேட பூஜை வழிபாடுகள் இம்முறையும் மிகவும் சிறப்புடன் நடைபெற்று இப்பொழுது இந்த நமக்கு நாமே என்கின்ற இந்த உதவி திட்டத்தின் கீழே நலிவுற்றோர்களுக்காக வழங்கப்படுகின்ற இந்த உலர்வு பொருட்களை வழங்குகின்ற வைபவம் மிகவும் சிறப்புற நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே எல்லாம் வல்ல அந்த ஐயனுடைய திருவருளின் பிரகாரமே இவையெல்லாம் மிகவும் சிறப்புற நடைபெற்று வருகின்றது. ஆகவே இந்த உதவி திட்டங்கள் மென்மேலும் வளர்ந்து பலனிலை பெறக்கூடிய தொடர்பாக எல்லாம் வல்ல ஐயனுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த மகர மண்டல பூஜையானது இங்கு மிகவும் சிறப்பாக இம்முறை நடைபெற்று வருகின்றது. இந்த ஆலயத்திற்கு நிறைய சுவாமிமார்கள் வருகை தந்து மாலை அணிந்து இங்கு வழிபாடுகள் மிகவும் ஆலயத்திற்கு உரியதான ஒழுக்கங்கள் கட்டுப்பாடுகளுக்கு அமைவாக இங்கு நடைபெற்று வருகின்றமையானது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மாலை நேரத்திலே இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற விசேட பூஜை வழிபாடுகள் சுவாமி வீதிவலம் பெறுதல் ஆகிய நிகழ்வுகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு நிறை கொடுக்குமாறு ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதற்கு அமைவாக இங்கு மாலையில் நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகள் பஜனைகளை 9 மணிக்கு முன்னர் நிறைவேற்றுவதற்கு அனைத்து சுவாமிமார்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இங்கு பஜனை படிப்பதற்காக ஆலயத்தினுடைய 4:30 மணிக்கு மாலை திறக்கப்படுவதனால் உங்களால் இயன்றளவு நேரத்துக்கு வருகை தந்து இந்த பஜனையை ஆரம்பிப்பதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு நேரம் இங்கே அந்த பஜனையை பாட முடியும். ஆகவே அந்த 9 மணிக்கு நாம் நிறைவேறுவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்வதோடு எதிர்வரும் 1ஆம் தேதி இங்கே இருமுடி கட்டுகின்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. ஆகவே அன்றைய தினம் இருமுடி கட்டுகின்ற சுவாமிமார்கள் உங்களுடைய பெயர் விவரங்களை இங்கு ஆலய முகாமியாளரிடம் வழங்குவதன் மூலம் நாம் எவ்வளவு பேர் என்றால் உங்களுக்கு தெரியும். இந்த சுவாமிமார்களுக்கு இங்கு ஆலயத்தினாலே தான் அந்த இருமுடி கட்டுவது தொடர்பான பொருட்கள் அனைத்தும் வழங்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் எவ்வளவு பேர் இங்கே இருமுடி கட்டுகின்றீர்கள் என்றால் அதற்கு ஏற்றபடிதான் அந்த ஒழுங்கமைப்புகளை செய்ய முடியும். ஆகவே இருமுடி கட்டுகின்ற சுவாமிமார்கள் உங்களுடைய பெயர் விவரங்களை இங்கு முகாமியாளரிடம் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்வதோடு அன்றைய தினம் இந்த இருமுடி கட்டுகின்ற நேரங்கள் இது தொடர்பாக உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும். ஆகவே அதற்கு அமைவாக அனைவரும் இங்கு ஆலயத்திற்கு வருகை தந்து பெருமானுடைய பிரார்த்தனை வழிபாடுகளிலே ஈடுபட்டு அனைவரும் சகல சிறப்புகளையும் மன சஞ்சலமற்ற சௌகரியமான ஒரு வாழ்வு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். மன மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற வாழ்வு கிடைக்க வேண்டும். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் என்பதற்கு அமைவாக